ஹாய் ஹாய் மணிமாறன் செல்வம் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். நாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் எந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது, அது எந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது 5 ஃபேக்டர்ஸ். இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் எல்லா ஸ்கீமுமே இதுக்கு கீழே தான் வரும். இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ப்ரைமரியாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ரிலேட்டட் செக்மெண்ட், செகண்ட் வந்து டெட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தேர்ட் வந்து ஹைப்ரிட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபோர்த் சொல்யூஷன் ஓரியன்டட், ஃபிஃப்த் அதர் இன்டெக்ஸ் ஃபண்டு. இந்த 5 தான் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மெயின் கேட்டகரிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இதனுடைய சப் கேட்டகரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 செக்மெண்ட்டாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ரிலேட்டடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9 செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், இஎல்எஸ்எஸ் ஃபண்ட், செக்டார் அண்ட் தீமெட்டிக் ஃபண்ட், வேல்யூ அண்ட் கான்ட்ரா ஃபண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஃபண்ட். இந்த 9 தான் மேஜராக ஈக்விட்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கீழே வரும். இதோடைய ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் வெரி ஹை ரிஸ்க். இந்த செக்மெண்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணும்போது இதெல்லாம் ஹை ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் வெரி ஹை ரிஸ்க்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த டெட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது சேஃபர் சைடாக இருக்கும். இது வந்து ரிஸ்க் லெவலே லோ ரிஸ்க் அண்ட் மீடியம் ரிஸ்க்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு கீழே 9 செக்மெண்ட் இருக்கு. எப்படி ஈக்விட்டியில் ரிலேட்டட் 9 செக்மெண்ட்டோ அதே மாதிரி டெட் ரிலேட்டடையும் 9 செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது அதில் லிக்விட் ஃபண்ட்ஸ். டெட்ல லிக்விட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், ஸோ லோ டியூரேஷன் ஃபண்ட், ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், மீடியம் அண்ட் லாங் டியூரேஷன் ஃபண்ட். அதுமாதிரி கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ், கில்ட் ஃபண்ட், கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட், பேங்கிங் அண்ட் பிஎஸ்சி ஃபண்ட்ஸ். இந்த 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெட் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெட் இந்த கம்பைன்டா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் செக்மெண்ட் ஃபண்ட்ஸ். இதோடைய ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் ஹை ரிஸ்க். இந்த செக்மெண்ட்ல தான் இதோடைய ரிஸ்க் லெவல் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், ரெண்டாவது கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், மூணாவது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ், ஃபோர்த் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட், ஃபிஃப்த் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ். இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் செக்மெண்ட் கீழே நமக்கு வருது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோல் தான், சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ். இதோட ரிஸ்க் லெவல் ஹை ரிஸ்க் மட்டும்தான். ஸோ ஃபிஃப்த் வந்து அதர் இன்டெக்ஸ் ஃபண்ட். இந்த அதர் இன்டெக்ஸ் ஃபண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 செக்மெண்ட் இருக்கு. ஸோ இன்டெக்ஸ் ஃபண்ட், ஸோ அதே மாதிரி இடிஎஃப் ஃபண்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், இன்டர்நேஷனல் ஃபண்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்டெக்ஸ் ஃபண்ட். இதோட ரிஸ்க் லெவல் வெரி ஹை ரிஸ்க். ஸோ ஓகேங்களா, வெரி ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க் இந்த செக்மெண்ட்டுக்குள்ள தான் வரும். ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கே ஸோ ஒரு மதர் ஆஃப் செக்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ எனி ஃபர்தர்